ஆமா சார், கொஞ்சம் கண்ணு வந்து சரியா கூலிங் கிளாஸ் ஹெல்மெட் போட்டதுனால தூக்கணும்னா டக்குன்னு தூசு அடிச்சது. அது இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆச்சு, கிருமி வச்சிருச்சு. அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அரிச்சிருச்சு, கருவிலியை மாத்தணும் அப்படின்ட்டாங்க. கருவிலியை மாத்தியுமே எனக்கு வந்து செட் ஆகல. கருவிலியை 2 தடவை மாத்தியுமே செட் ஆகல. அப்புறம் ஒரு டாக்டர் மட்டும் கிருமி எடுத்துட்டாரு. நான் கண் பார்வை கரெக்டா வராது அப்படின்ட்டாரு. கருப்பாதான் தெரியும் ஒரு கண்ணு, பார்வையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு கண்ணு இதனால என்ன ஆச்சுன்னா இன்னொரு கண்ணு வந்து மங்கலாயிடுச்சு. இப்ப நான் மேல இருந்து படி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அது எங்க ஒரு கீழே ஒரு 10 அடியில கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமா, கீழே வைக்கிறது நிதானம் இல்லாம வச்சு கீழே விழுந்துற மாதிரி ஆயிடுவேன். அதனால நான் மாடிப்படியில ஏறதில்ல, எங்கேயும் வெளியில போறதில்ல அப்படிங்கிற மாதிரி. பஸ்ல இருந்து இறங்கணும்னா எங்கயோ பாலாத்துல இருக்கிற கால் வைக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருந்து அப்புறம் சாரு கொடுத்தாரு. கிட்டத்தட்ட ஒரு மாசத்துலயே பாத்தீங்கன்னா பஸ் எல்லாம் ஏறி தானே வெளியே போற அளவுக்கு ரெடி ஆயிட்டேன். இப்ப எனக்கு வந்து 8-9 மாசமா இருக்குதுங்க அந்த பிரச்சனை. எனக்கு 9 மாசம், எனக்கு ஆபரேஷன் பண்ணி 8 மாசம் ஆச்சு. அதனால போக முடியல, வண்டி ஓட்ட முடியாது, அந்த மாதிரி தொல்லை இருந்துச்சு. இது வந்து கருப்பாதான் தெரியும். இப்ப வந்து கையை ஆட்டினா தெரியுதுங்க. விசில் வரலன்னு, ஆனா கை ஆட்டினா தெரியுது, கை ஆடுறது தெரியுது. இந்த கண் வந்து நல்லா பளிச்சுன்னு ஆயிட்டு நான் வெளியில போறது, பஸ் ஓட்டுறது, வண்டியும் ஓட்டுறேன். முன்னாள் கூட நான் திருப்பூர்ல இருந்து வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன் நைட்டு 7 மணிக்கு. நைட் ரைடு பண்ற அளவுக்கு வந்துட்டேன்னு வைங்களேன். நல்லா பளிச்சுன்னு தெரியுது ஒரு கண்ணு. அந்த படி பிரச்சனை, அந்த வண்டி ஓட்டுறது, வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா நிதானத்துல தான் ஓட்டிட்டு வரணும். அதுவும் எதுக்காக லைட் வந்து அந்த லைட்டை வச்சுதான் ஓட்டி நிதானமா வண்டியா காரான்னு தெரியும், உருவம் தெரியாது எனக்கு. அது வந்து